எதிர்மறை எண்ணங்கள் அமைதியா ஒரு சில நிமிஷம் உட்காரலாம்னு நினைச்சா கூட இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை ஆட்கொண்டுருது. சாதாரணமா ஏதாவது பத்தி யோசிக்கும் போது அது ஃபுல்லாவே நெகட்டிவாவே மாறிடுது. இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களால நீங்களும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதற்கான தீர்வு வீடியோவோட கடைசியில உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஜென் குரு கிட்ட அறிவுரை கேட்க போறாரு. ஐயா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப திரும்ப இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. தினந்தோறும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை கூட என்னால செய்ய முடியாம இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கு. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க அந்த ஜென் குரு சொல்றாரு, சரி, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவரும் ஜென் துறவிதான். நீங்க அவர் கூட போய் சில நாள் தங்கி அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. பல விஷயங்களை கத்துக்கிறதோட உன்னோட கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஜென். இவரும் அந்த ஜென் துறவிய பார்க்க போறாரு. அவர்கிட்ட தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு. உங்களோட நண்பர் தான் உங்க கூட சில நாள் தங்க சொல்லி அனுப்பி வச்சாரு. தங்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்க சரின்னு அழைச்சிட்டு போறாரு. அந்த துறவியோட வீடு சிறிய அழகான குடிசை வீடு. இந்த மனிதரும் அந்த துறவி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் கூடவே போய் அவரை உற்று கவனிக்கிறாரு. நாட்கள் போக போக இவருக்கு ஒரே குழப்பம். இவரே ரொம்ப எளிமையா இருக்காரு, இவர்கிட்ட நான் என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு. ஆனாலும் இந்த துறவி செய்யற ஒரு செயல் இவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அது என்னன்னா, தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்ன இந்த துறவி எல்லா பாத்திரங்களையும் கழுவி சுத்தம் செய்து வச்சுட்டு படுப்பாரு. மறுநாள் காலையிலையும் திரும்ப அதே பாத்திரங்களை கழுவி அப்புறம் தான் யூஸ் பண்ணுவார். இது ஏன்னு யோசிச்சு பதில் கிடைக்காத அந்த நபர் துறவிக்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு போறாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இரவே எல்லா பாத்திரங்களையும் கழுவி வச்சிடுறீங்க, ஆனால் திரும்பவும் ஏன் அந்த சுத்தமான பாத்திரங்களை மறுபடியும் காலையில் கழுவுறீங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்க அந்த துறவி சொல்றாரு, நீங்க கேட்ட இந்த கேள்விதான் நீங்க தேடி வந்த பதிலுக்கான கேள்வியும் கூட அப்படின்னு சொல்றாரு. அப்படி கழுவி வைக்கிற பாத்திரங்கள்ல என்ன பதில் இருக்கு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, என்னதான் சுத்தமா இருந்தாலும் நைட் ஃபுல்லா ஏதாவது தூசி படியும், அதனாலதான் மறுபடியும் மார்னிங் வாஷ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை உன் மனசோடையும் கம்பேர் பண்ணிப்பாரு. அதிகமான எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க மனசை அமைதியா வைக்க ஒரே வழி தியானம் தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணு. இந்த மெடிடேஷனால உன்னோட எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு நாள்ல இது சாத்தியமாகாது. தினமும் ஒவ்வொரு நாளும் தவறாம இதை செய். இந்த தியானத்துல ஈடுபடும் போது கூட இந்த எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் இதை தொடர்ந்து நீ செஞ்சுட்டு இருக்கும் போது உன்னோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். இந்த தொந்தரவு இல்லாம உன்னால நிம்மதியா தூங்கவும் முடியும். நல்லா தூங்கி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்ததும் திரும்பவும் ஒரு சில நிமிஷம் இந்த தியானத்தை பண்ணு. மறுபடியும் உன்னோட மைண்ட் அமைதியா கிளியரா இருக்கும் அந்த நாள் முழுக்க. ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எந்த ஒரு செயலையும் 21 நாள் நம்ம தொடர்ந்து செய்யும் போது ஒரு பழக்கமாவே மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மெடிடேஷனை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸும் மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிமிஷத்தை அதிகரிங்க. உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போறத கண்கூடா பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.